அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று உங்களுக்காக நான் என்ன பதிவு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, காயத்ரி மந்திரம் அப்படின்னா என்ன? இந்த காயத்ரி மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலும் நாமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது எதற்காக சொல்கிறோம், அதனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவை தரேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். மந்திரங்களில் எல்லாம் முதன்மையானதாக திகழ்வது இந்த காயத்ரி மந்திரம். மிகவும் எளிமையான மந்திரமான இந்த காயத்ரி மந்திரம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஏற்றவாறு தனித்தனியே அருளப்பட்டுள்ளது. விஸ்வாமித்ரரால் அருளப்பட்ட இந்த காயத்ரி மந்திரத்திற்கும் மேலான சக்தி வாய்ந்த மந்திரம் என்று ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. காயத்ரி என்னும் மொழி அளவை கொண்டு இயற்றப்பட்டதால் உருவாக்கப்பட்டதால் இந்த மந்திரத்திற்கு காயத்ரி மந்திரம் என்று பெயர் பெற்றது. இந்த காயத்ரி மந்திரமானது சாவித்ரி மந்திரம் என்றும் சரஸ்வதி மந்திரம் என்றும் கூட அருளப்படுகிறது. அதாவது காலை வேளையில் நாம் ஜபிக்கும் பொழுது அது காயத்ரி மந்திரமாகவும், மதிய வேளையில் ஜபிக்கும் பொழுது அது சாவித்ரி மந்திரமாகவும், மாலை வேளையில் ஜபிக்கப்படும் பொழுது அது சரஸ்வதி மந்திரமாகவும் கருதப்படுகின்றது. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த மந்திரமாக திகழும் இந்த காயத்ரி மந்திரமானது ஜபிக்கப்பட்ட பின்னரே மற்ற மந்திரங்கள் ஜபிக்கப்படுகின்றன. அதாவது எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் காயத்ரி மந்திரத்தை தவிர்த்து எவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரத்தை கூறினாலும் கூட அது பலனை தராது என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த காயத்ரி மந்திரத்துல ஒவ்வொரு கடவுளுக்கும் ஏற்ற மந்திரத்தை ஒவ்வொரு பதிவா நீங்க பார்க்க போறீங்க. நான் உங்களுக்காக தரப்போறேன். இந்த வகையில இன்று நாம் பார்க்க போவது துர்கை அம்மனுக்கான காயத்ரி மந்திரம். அதற்கு முன்னாடி இந்த காயத்ரி மந்திரங்கள் அனைத்துமே நம் வாயால் உச்சரிக்கப்படுகிறது, நம் வாயால் எழுப்பப்படுகிறது என்றால், நம்மால் அந்த மந்திரம் வெளிப்படுகிறது என்றால் அந்த தெய்வத்தின் அருளானது நமக்கு பரிபூரணமாக உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை. கடவுளின் ஆசீர்வாதம் இல்லாமல், கடவுளின் சக்தி இல்லாமல் இந்த மந்திரங்கள் நம்மால் உச்சரிக்கவோ பிரயோகப்படுத்தவோ பாராயணம் செய்யவோ முடியவே முடியாது. அதனால உங்கள் அனைவருக்குமே இந்த அனைத்து கடவுளின் அருளும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க போறது துர்கை அம்மனுக்கான காயத்ரி மந்திரம். மிகவும் எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தை யார் பாராயணம் செய்யணும், எதற்காக பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். தடைகள் விலகவும். தடைகள்ங்கிறது எந்த விதத்திலும் இருக்கலாம். திருமண தடையாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் மேல் படிப்பு படிக்கணும், மேல் படிப்பு படிக்கிறதுக்கு தடையாக இருக்குது, தொழில் வகையில் தொழில் ரீதியாக தடையாக இருக்குது, நான் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதில் எனக்கு ஒரு தடை வருது, எனக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு தடையை விளக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் தான் இன்று நாம் பார்க்க போற இந்த துர்கை அம்மனின் காயத்ரி மந்திரம். தடைகளை விலக்கி நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உங்களுக்கு அருளக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். பார்ப்போமா? ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாராய தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நாம எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும், இந்த தடைகளை விளக்க துர்கைக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க 2 விதத்துல பயன்படுத்துற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில நீங்க வழிபாடு செய்யறப்போ உங்களுடைய பூஜை அறையில ஒரு வத்தியோ அல்லது அகல் விளக்கோ, அல்லது நீங்கள் ஏற்கனவே விளக்கு ஏற்றுறீங்கனாலும் பரவாயில்லை, தாயோடைய பேரை சொல்லி நீங்கள் இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். 108 முறை சொல்கிறது கஷ்டமாக இருக்குன்னா 54 முறை சொல்லலாம், இல்லைன்னா 11 முறையும் சொல்லலாம், உங்களுடைய நேரத்தை பொறுத்து. இது தினமும் உங்களால் சொல்லப்படுறதா இருக்கிறது மிகவும் நல்ல பலனை தரும். அடுத்து நீங்கள் கோவிலுக்கு சென்று எப்படி இந்த மந்திரத்தை பிரயோகம் படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில்
அதாவது 3:04 மணியிலிருந்து 4:30 மணி வரை இந்த நேரம் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலம். இந்த நேரத்தில் துர்கை அம்மன் எங்கே இருந்தாலும் சரி, சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கோவிலுக்கு சென்று துர்கை அம்மனுக்கு உங்களால் முடிந்தால் எலுமிச்சை மாலை கட்டி போடுங்க. உங்களால் எலுமிச்சை மாலை கட்டுற அளவுக்கு முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 விளக்கு, அதாவது இந்த ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து இரண்டா நறுக்கி எலுமிச்சை பழ விளக்கு போடுங்க. நீங்கள் மாலை போட்டாலும் சரி போடலனாலும் சரி, நீங்கள் எலுமிச்சை விளக்கு போடுறதுங்கிறது மிகவும் நல்ல பலனை தரும். செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் அப்படி விளக்கை போட்டுட்டு அவங்க முன்னாடி விளக்கை காமிச்சு இந்த தாய்க்கான காயத்ரி மந்திரத்தை நீங்கள் நான் சொன்ன எண்ணிக்கையில் 11 முறையோ அல்லது 54 முறையோ அல்லது 108 முறையோ நீங்கள் பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாள் அந்த துர்கை. செவ்வாய்க்கிழமை முடியாதுங்களே, அதுவும் அந்த நேரத்தில் நான் கல்லூரிக்கு போகணும், பள்ளிக்கு போகணும், வேலை பண்ணுறேன், என்னால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்துலேயும் இந்த வழிபாடு முறையை செய்யலாம். இதே முறையை ஞாயிற்றுக்கிழமையில் மாலை வர 4 to 6 அப்படிங்கிற இந்த ராகுகால நேரத்தில் இந்த ராகுகால பூஜையை நீங்கள் செய்யலாம். ராகுகால பூஜை செய்யும் பொழுது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது அதனுடைய சக்தியானது இன்னும் அதீதமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தினமும் துர்கை அம்மனை நினச்சி பாராயணம் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும். தடைகள் அனைத்தையும் விலக்கி, அது திருமண தடையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான தடையாக இருந்தாலும் சரி, எந்த தடையாக இருந்தாலும் சரி, அந்த தடையை விலக்கி உங்களுக்கு தேவையான வளம் நலம் அனைத்துமே தரவல்லது இந்த மந்திரம். அதனால் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. சும்மா நம்ம பார்த்தோம் ஓகே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா நஷ்டம் நமக்கு தான் இல்லைங்களா? அதனால் நீங்கள் இதை பாராயணம் செஞ்சு இதற்குரிய பலனை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அந்த பலனை பெறட்டும். இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமா. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா.